10th standard mathematics chapter 2 example 2.18. Kala and Bani are friends. Kala says today is my birthday and she asks Bani when you will celebrate your birthday. Bani replies today is Monday and I celebrated my birthday 75 days ago. Find the day when Bani celebrated her birthday. So கவனிங்க, அதாவது கலா அண்ட் பானி வந்து நண்பர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கலா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பானிக்கிட்ட டுடே இஸ் மை பர்த்டே, என்னுடைய பிறந்தநாள் நினைக்கின்னு சொல்கிறாங்க. அண்ட் பானிகிட்ட என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, வான் பர்த்டே நீ என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவேன்னு உள்ளதை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பானி என்ன ரிப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, டுடே மண்டே, அதாவது இன்றைக்கி மண்டே இன்னும் இதுலேருந்து 75 நாள் முன்னாடி நான் என் பிறந்தநாளை கொண்டாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு உதயமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க கலாவுக்கு. ஸோ அப்போது பானி எந்த டேயில் அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடியிருப்பாங்க, எந்த டேயில் பிறந்தநாளை கொண்டாடிப்பாங்களோடது தான் நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதாவது கலாவுக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் மாதிரி தான் இது ஆன்சர். ஸோ அப்போது அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், எந்த டே அவங்க பானி பர்த்டேவாக கொண்டாடியிருப்பாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ பாருங்கள், இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, இது 5க்கு ஒரு நம்பர் அசியூம் பண்ணிக்கிறேன். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 0, 1, 2, 3, 4, 5, 6. அது இது ரிமைண்டர் வச்சுக்க நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது மார்ச் 7 டேபிள் மாதிரி. மார்ச் 7ல் பார்த்தீங்கன்னா 0 to 6 வரைக்கும் ரிமைண்டர்ஸ் வரும். மார்ச் 7 வேறு ஒன்றும் இல்லை, டிவைடட் பை 7னு அர்த்தம். ஸோ டிவைட் பை 7ல் எத்தனை ரிமைண்டர் வரைக்கும் 6 வரைக்கும் தான் வரும். 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். ஸோ அந்த 6 நம்பரையும் ஒவ்வொரு டேக்குமே நான் அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நான் வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா 75 நாளுக்குள்ள மாடோ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுவும் மார்ச் 7 வச்சு. ஸோ அப்போ எந்த டே ஃபஸ்ட்டு அவர் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, அதாவது கலானுடைய பர்த்டே என்னைக்குன்னு உள்ளது கேட்டால் அது ஆக்சுவலாக டுடே ஆகும். டுடே இஸ் மை பர்த்டே சொல்ல, கலானுடைய பர்த்டே டுடே இஸ் மை பர்த்டே. அந்த டுடே என்னது மண்டே, அது பானி சொல்கிறா டுடே இஸ் மண்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ டுடே மண்டேங்கும் போது மண்டே இங்கே எந்த நம்பரில் இருக்குது, 1ல் இருக்குது. ஸோ இந்த 1 நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த டேபிளை ஃபஸ்ட்டே நான் போட்டேன். ஸோ இந்த டேபிளில் 1 நீங்கள் எடுத்துக்கணும். எந்த டேன்னு பார்த்து டுடே இஸ் மண்டே, இந்த டுடே உள்ள டே எடுத்துக்கணும். டுடேலேருந்து 75 டேஸ் முன்னாடி தான் அவரோட பர்த்டே கொண்டாடிக்கணும். ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டுடே வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் அந்த டுடேக்குள்ளே நம்பர் எடுத்துக்கோங்க, தட் இஸ் 1. ஸோ 1 - 75 முன்னாடியில், ஸோ மைனஸ் 1 - 75. 75 முன்னாடினால 1 - 75. காங்கிரண்ட் மாட் 24 காங்கிரண்ட் ஈக்குவல் டு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் காங்கிரண்ட் ஈக்குவல் மாட் 24, சாரி மாட் 24 மாட் 7. ஸோ மாட் 7 கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் என்ன, 75 1 குறைச்சிங்கன்னா 74, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ மைனஸ் மாட் 7 வந்துருக்கு. ஸோ மாட் 7ல் மைனஸ் நம்பர் வந்துருக்கு, நெகட்டிவ் நம்பர் வந்துருக்கு. ஸோ இப்போது எத்தனை 7 இதில் கம்மி பண்ண முடியும்னு கேட்டிருக்கேன். ஸோ எத்தனை 7 இதில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த 74 டிவைட் பண்ணணும். ஸோ 74 7ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணி பாருங்கள், 7 எடுக்கலாம். ஸோ இது 0, 4. ஸோ 4 ரிமைண்டர் இருக்குது. ஸோ என்ன 4 இருக்கும், -4 ரிமைண்டர் இருக்கும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எத்தனை ரிமைண்டர் இருக்குது, 4 ரிமைண்டர் இருக்குது. பட் மைனஸில் இருக்குது. மைனஸில் இருக்கிறனால இந்த மைனஸ் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு 7 ஆட் பண்ணி விட்டுறணும், 2 7. ஸோ அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் -4 + 7 மாட் 7. ஸோ அப்போ அது பாசிட்டிவ் நம்பராக கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் தான் நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம பாசிட்டிவ் நம்பரை கொண்டு வரோம். ஸோ அப்போ 3 மாட் 7. 7லேருந்து 4 கழிங்க, 7ல் பெரிய நம்பர் இல்லை சின்ன நம்பர் கழிச்சிங்கன்னா 7 - 4 3, பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ். ஸோ அதனால் 3 தான் ஆன்சர். ஸோ இதை அவ்வளோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மண்டே டுடே டே, அதை வச்சு தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதனால் 1ல் எடுத்திருக்கேன். 1லேருந்து 75, மண்டேலேருந்து 75 நாள் முன்னாடி. ஸோ அதனால் 1 - 75 மாட் 7. அதை சால்வ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு -74 மாட்ல 7 போட்டிங்கன்னா, அதாவது 74 7 டிவைட் பண்ணி பார்த்தீங்க. கோஷின் பார்க்க தேவையில்லை. ஸோ கோஷின் ஆக்சுவலாக 1 மட்டும் தான் போட முடியாது, அதுக்கப்புறம் ரிமைண்டர் வச்சு போட முடியாது. ஸோ அதனால் நீ கோஷின் பார்க்க தேவையில்லை. சரி பார்த்தீங்கன்னா 1 0 அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அது நம்மளுக்கு இருக்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் ரிமைண்டர் தான் தேவை. ஸோ 0 4. ஸோ அதை நான் கண்டுபிடிச்சேன். ஸோ இங்கே -4 போட்டுங்க. ஸோ -4 மாட் 7. இந்த -4 நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவில் வச்சு உங்களால் டே நம்பர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போது ஒரு 7 மட்டும் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்படி ஆட் பண்ணி விட்டிங்கன்னா 3 மாட் 7 வரும். ஸோ 3 பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, இதாக இருக்கா, வெனஸ்டே நேரா. ஸோ பானிஸ் பர்த்டே இஸ் ஆன் வெனஸ்டே, அவ்வளோ. ஸோ பானியோடைய பர்த்டே எப்போ பார்த்தீங்கன்னா வெனஸ்டே. அப்படி சொல்லி இந்த சம்மை நீங்கள் சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.